அனைவருக்கும் வணக்கம். முகங்கள் பல, உரைகள் பல, உணர்வுகள் ஒன்றே. அன்பின் விளைவு மண்ணில் விதைத்த பயிர்கள் போல மனதில் வளர்கிறது ஒற்றுமை மொழி. கைகோர்த்து நடந்தாலே கடலை கூட தாண்டலாம். வாழ்வின் பாதை வெவ்வேறு என்றாலும் வழி ஒன்றுதான். அதுதான் மனித நேயம். மரத்தின் கிளைகள் பலவாக பிரிந்தாலும் வேர்கள் ஒன்றுதானே. அதே போல நம்ம இணைக்கும் பாலமாக இருக்கும் இணக்கத்தின் முக்கியத்துவத்தை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்னும் நாடகத்தின் வாயிலாக காண்போம். காட்சி 1. இடம் வகுப்பறை. ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைகிறார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நாள் சிறப்பானதா அமையட்டும். எல்லாரும் உட்காருங்க. அப்போது முருகன் வருகிறான். முருகன் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். உடுத்த நல்ல உடை கூட அவனிடம் இல்லை. அவன் அணிந்திருந்த சீருடை கூட கிழிந்திருந்தது. குட் மார்னிங் மேம். இல்லவா முருகா, வந்து உட்காரு. ரவி, அங்க பாரு, முருகனோட Dress எப்படி கிழிஞ்சிருக்கு. இவன் தான் அருண். அருண் பணக்கார வீட்டு பையன். மற்றவர்களை கேலி கிண்டல் செய்து மகிழ்ச்சி அடைவதில் படைகெட்டிக்காரன். எல்லாரும் பேசாம அமைதியா இருங்க. நான் உங்ககிட்ட இப்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்ல போறேன். இந்த வாரம் நம்ம ஸ்கூல்ல மொழிகள் தின விழாவை கொண்டாட போறோம். இதுக்காக மாணவர்கள் நீங்க அனைவரும் ஒன்றா சேர்ந்து குழுவா செய்யணும். இவள் பெயர் ரதி. கால் ஊனமுற்ற பெண். ஐயா, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நல்ல ஓவியம் வரைஞ்சு கொடுப்பேன். நல்ல எல்லாங்களோடு சேர்ந்து செய்ய முடியாது மேம். ஏன்? முருக மாதிரி ஏழைங்க, அப்புறம் கால் ஊனமா இருக்கிற இவ கூட எல்லாம் சேர முடியாது. இவங்களுக்குலாம் என்ன தெரியும்? அருண், நீ பேசுறது தப்பு. இங்க இனம், மதம், மொழி, ஏழை, பணக்காரன் அப்படின்ற வேறுபாடெல்லாம் இல்ல. நீங்க எல்லோரும் மாணவர்கள். ஒன்றா சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தணும். சொல்லிட்டேன். நான் ஏழையா பிறந்ததோ இல்ல நீ கால் ஊனமா பிறந்ததோ இதுல நம்ம தப்பு என்ன இருக்கு சொல்லு. நீங்க 2 பேரும் வருத்தப்படாதீங்க. நம்மனால முடியாதது எதுவும் இல்ல. நம்ம தன்னம்பிக்கை தான் நமக்கு துணை. அனைவரும் பள்ளி முடிந்து வீடு திரும்புகின்றனர். இடம் அருண் வீடு. அருண், காவியா, சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம். அம்மா, நான் போன்ல விளையாட்டு இருக்கேன். நீங்க சாப்பாடு கொடுங்க, நானே சாப்பிடுறேன். சாப்பிடும் போது கூட போனா? நீ வா அருண், நான் ஊட்டி விடுறேன். அம்மா, நான் என்ன சின்ன பையனா? கொடுங்க, நானே சாப்பிடுறேன். சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? காவியா, நீயாவது வா சாப்பிட. அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சாட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பிள்ளைங்களால நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? யாருமே உன் வார்த்தையை கேட்கல. நீ வா, நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். மறுநாள் காலை பள்ளிக்கு நேரமாகி விட்டதால் அருண் சாப்பிடாமல் பள்ளிக்கு செல்கிறான். அருண், கொஞ்சம் சாப்பிட்டு போடா. டைம் ஆயிடுச்சுமா, நான் வரேன். எப்பவுமே இப்படிதான். காவியா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போகணுமா? அம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. செக்கப் தானே, நீங்களே பாத்துக்கோங்க, நான் வரேன். என்னங்க பண்றது? வருத்தப்படாதம்மா, இது என்ன நமக்கு புதுசா? வா, நாம போலாம். சரிங்க. அருண் பள்ளிக்கு செல்லும் வழியில் மயங்கி விழுகிறான். அப்போது அங்கு வந்த முருகன், ரதி, முகில், முருகனின் அப்பா ஆகியோர் அவனை அருகில் இருந்த முருகன் இல்லத்திற்கு அழைத்து செல்கின்றனர். தம்பி, என்னாச்சு? நீ காலையில சாப்பிடலையா? இல்லங்க, சாப்பிடல. ஏன்பா, ஸ்கூலுக்கு போற பசங்க சாப்பிடாம போலாமா? இரு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறேன். வேணாமா, நானே சாப்பிடுறேன். எனக்கு என் பிள்ளை வேற, நீ வேற இல்ல. பேசாம முதல்ல சாப்பிடு. ரொம்ப நன்றிமா. முருகனின் பெற்றோர் அவனிடம் காட்டிய அன்பினை பார்த்து தன் தவறினை உணர்கிறான் அருண். இடம் காவியாவின் அலுவலகம். காவியா அலுவலகத்திற்குள் நுழைகிறார். அப்போது அவளது தோழி அழுந்து கொண்டிருக்கிறாள். தர்ஷினி, ஏன் அழுற? எங்க அம்மா, அப்பா, தம்பி ஊருக்கு போனாங்க. அவங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்பதான் போன் வந்துச்சு. அச்சச்சோ, என்னால இவங்க இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. நம்ம வாழ்வில் எத்தனை உறவுகள் வந்தாலும் அப்பா அம்மா உறவு போல யாரும் இல்ல. இவங்க நமக்கு கொடுத்த அன்பும் அர்ப்பணிப்பும் அளவற்றது. வீட்டுல சாப்பாடு இல்லாத நேரத்திலயும் நீ சாப்பிடு, எனக்கு பசிக்கலன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம பெற்றோர். நம்ம வாழ்வில் உயர தான் வாடுகின்றவர் தான் நம் பெற்றோர். நீ அழாத தர்ஷினி, அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. காவியா தன் பெற்றோரின் அருமையை உணர்கிறாள். மருத்துவமனைக்கு சென்ற தன் தந்தையை நினைத்து விரைவாக வீடு திரும்புகிறாள். அம்மா, அப்பா,
ஏன் காவியா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? உனக்கு ஒன்னும் இல்லையே? அப்பா, நான் உங்க 2 பேத்தையும் அலட்சியமா நினைச்சு இருந்துட்டேன். நாம் வாழும் வரை பெற்றோர் உடன் பிறந்தோர் கூட மகிழ்வோடு அன்போடு நேரத்தை பகிர்ந்து வாழணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அக்கா சொல்றது சரிதான். குடும்பம்னா ஒரே வீட்ல வாழும் கூட்டம் இல்ல, அது நம்பிக்கையும் அன்பும் நிறைந்த கோவில்னு உணர்ந்துட்டேமா. நீங்க 2 பேரும் குடும்பத்தின் அருமையை புரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு சந்தோஷம். எனக்கும் தான். சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம். மறுநாள் வகுப்பறையில். குட் மார்னிங் மேம், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு அருண். நான் பேசுறது தவறுன்னு நான் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. உன்னுடைய இந்த மாற்றம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. மனிதர்களாகிய நாம் அனைவரும் பிறந்தது ஒரே இனம். ஒருவருடைய தோற்றத்திலோ அல்லது உடலில் உள்ள குறையன்று. இவ்வளவு நாளா என் மனசுதான் ஊனமா இருந்திருக்கு. அதை உணர்ந்து என்ன மாற்றிக்கிட்டேன். அருண், நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது. இன்று முருகன் ஏழ்மையில் வாழலாம், ரதி ஊனமாக இருக்கலாம். ஆனால் நாளை இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆயுதம் கல்வி. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை உணர்ந்து அனைவரும் நன்கு படிக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரியே நாங்க இந்த நிகழ்ச்சியை ஒற்றுமையா செய்து காட்டுவோம். ஒற்றுமைதான் நம்முடைய வலிமை. அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் நடத்த என் வாழ்த்துக்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை நாங்கள் உணர்ந்துட்டோம். மிக்க மகிழ்ச்சி. இணக்கம் என்பது ஒற்றுமையில் அல்ல, இனிய செயல்களாலேயே உலகம் ஒன்றாகும். நம்மை இணைக்கும் ஒரே பெயர் மனிதர்கள். நன்றி, வணக்கம். இடரும் தடைகள் யாவுமே தானே நீங்கி போகுமே. இழியின் நீரம் கழுவிட ஓடை வாருமே. காட்டுக்குள் நீ நடந்தால் காற்றுமே தாலாட்டு பாடிடுமே. ஆகாய நட்சத்திரங்கள் மின்னியே உன் வழி காட்டிடுமே. அச்சங்கள் சுட்டெரித்து தீயொன்று காரிகுள் நீக்கிடுமே. நீ போடும் இதையெல்லாம் வளர்த்தே காடாகி வாந்தொடுமே. செல்லமே வாணி. மனிதர்கள். நன்றி, வணக்கம்.